அனைவருக்கும் வணக்கம். நமது வைகறை சோலை சேனலில் அடுத்த காணொளியாக 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இடம்பெறும் அகப்பொருள் இலக்கணம் என்னும் பகுதிக்குரிய வினா விடை தொகுப்பினை பற்றி நாம் பார்ப்போம். இலக்கிய பாடல்களில் கருத்து எவ்வாறு அமையும் என்பதை பொருள் இலக்கணம் வரையறுக்கிறது. பொருளிலக்கணம் தமிழ் மொழிக்கு மட்டும் உரியது. இது அகப்பொருள் புறப்பொருள் என இரண்டு வகைப்படும். மொத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணையாகும். திணை என்பது ஒழுக்கம் எனப்படும். அகத்திணைக்குள் அடங்காதன எல்லாம் புறத்திணையாகும். அகப்பாடலுக்குரிய கூறுகள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பவனாகும். நிலமும் பொழுதும் முதற்பொருளில் அடங்கும். ஐந்திணைகளுக்கு உரியன யாவை? முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியன ஐந்திணைகளுக்கு உரியன. முதற்பொருள் எனப்படுவது யாது? நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும். நிலம். தமிழர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்து வாழ்ந்தனர். திணை நிலம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். பொழுது. பெரும்பொழுது சிறுபொழுது என பொழுது இருவகைப்படும். பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் 6 கூறுகளாகும். கூறுகள் மாதங்கள். கார்காலம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனிக்காலம் மார்கழி தை. பின்பனிக்காலம் மாசி பங்குனி. இளவேநீர்காலம் சித்திரை வைகாசி. முதுவேநீர்காலம் ஆனி ஆடி. சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகளாகும். கூறுகள் நேரம். காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை. நண்பகல் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. எல் ப்ளஸ் பாடு. ஏற்பாடு எல் ஞாயிறு. பாடு மறையும் நேரம். ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரத்தை குறிக்கும். ஐவகை திணைக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது. திணையும் பொழுதும். திணை குறிஞ்சி. பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனிக்காலம். சிறுபொழுது யாமம். முல்லை பெரும்பொழுது கார்காலம். சிறுபொழுது மாலை. மருதம் 6 பெரும்பொழுதுகளும் சிறுபொழுது வைகறை. நெய்தல் 6 பெரும்பொழுதுகள் சிறுபொழுது ஏற்பாடு. பாலை பெரும்பொழுது இளவேனில் முதுவேனில் பின்பனி. சிறுபொழுது நண்பகல். உரிப்பொருள். அகப்பாடல்களுக்கு உரிய பொருள் உரிப்பொருள் எனப்படும். முதற்பொருளும் கருப்பொருளும் பாடலின் உரிப்பொருளை மையப்படுத்த உதவுகின்றன. ஐவகை திணைக்குரிய உரிப்பொருள்கள். திணை உரிப்பொருள். குறிஞ்சி தலைவனும் தலைவியும் காணல் புணர்தல் நிமித்தமும். முல்லை தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருத்தல் இருத்தல் நிமித்தமும். மருதம் தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் பிணக்கு ஊடல் நிமித்தமும். நெய்தல் தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல் இரங்கல் நிமித்தமும். பாலை தலைவன் தலைவி இடையேயான தற்காலிக பிரிதல் நிமித்தமும். கருப்பொருள். ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் என்பன அந்நிலத்துக்குரிய கருப்பொருள்கள் ஆகும்.
ஐந்திணைகளின் தெய்வங்கள் பற்றி எழுதுக. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. ஐந்திணைகளின் மக்கள் பற்றி எழுதுக. குறிஞ்சி வெற்பன், குறவர், குறத்தியர். முல்லை தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். மருதம் ஊரன், உழவர், உழத்தியர். நெய்தல் சேர்ப்பன், பரதன், பரத்தியர். பாலை எயினர், எயிற்றியர். ஐந்திணைகளின் உணவு பற்றி எழுதுக. குறிஞ்சி மலைநெல், திணை. முல்லை வரகு, சாமை. மருதம் செந்நெல், வெண்ணெல். நெய்தல் மீன், உப்புக்கு பெற்ற பொருள். பாலை சூறையாடலால் வரும் பொருள். ஐந்திணைகளின் விலங்கு பற்றி எழுதுக. குறிஞ்சி புலி, கரடி, சிங்கம். முல்லை முயல், மான், புலி. மருதம் எருமை, நீர்நாய். நெய்தல் முதலை, சுறா. பாலை வலியிழந்த யானை. ஐந்திணைகளின் பூக்களினை பற்றி எழுதுக. குறிஞ்சி காந்தாள். முல்லை தோன்றி. மருதம் செங்கழுநீர், தாமரை. நெய்தல் தாழை, நெய்தல். பாலை குரவம், பாதிரி. ஐந்திணைகளின் ஊர் பற்றி எழுதுக. குறிஞ்சி சிறுகுடி. முல்லை பாடி, சேரி. மருதம் பேரூர், மூதூர். நெய்தல் பட்டினம், பாக்கம். பாலை குறும்பு. ஐந்திணைகளின் பறவைகள் பற்றி எழுதுக. குறிஞ்சி கிளி, மயில். முல்லை காட்டுக்கோழி, மயில். மருதம் நாரை, நீர்க்கோழி, அன்னம். நெய்தல் கடற்காகம். பாலை புறா, பறந்து. ஐந்திணைகளின் மரங்களினை பற்றி எழுதுக. குறிஞ்சி அகில், வேங்கை. முல்லை கொன்றை, காயா. மருதம் காஞ்சி, மருதம். நெய்தல் புன்னை, ஞாழல். பாலை இலுப்பை, பாலை. ஐந்திணைகளின் யாழ்களை பற்றி எழுதுக. குறிஞ்சி குறிஞ்சியாழ். முல்லை முல்லையாழ். மருதம் மருதயாழ். நெய்தல் விளரியாழ். பாலை பாலையாழ். ஐந்திணைகளின் பண்களை பற்றி எழுதுக. குறிஞ்சி குறிஞ்சிப்பண். முல்லை முல்லைப்பண். மருதம் மருதப்பண். நெய்தல் செவ்வழிப்பண். பாலை பஞ்சுரப்பண். ஐந்திணைகளின் பறை பற்றி எழுதுக. குறிஞ்சி தொண்டகம். முல்லை ஏர்கோட்பறை. மருதம் மணமுலா, நெல்லரிக்கிணை. நெய்தல் மீன்கோட்பறை. பாலை துடிப்பறை. ஐந்திணைகளின் நீர் பற்றி எழுதுக. குறிஞ்சி அருவி நீர், சுனை நீர். முல்லை காட்டாறு. மருதம் மனைக்கிணறு, பொய்கை. நெய்தல் மணற்கிணறு, உவர்களி. பாலை வற்றிய சுனை, கிணறு. ஐந்திணைகளின் தொழில்களை பற்றி எழுதுக. குறிஞ்சி தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். முல்லை ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். மருதம் நெல்லரித்தல், களைப்பறித்தல். நெய்தல் மீன்பிடித்தல், உப்பு விளைத்தல். பாலை வழிப்பறி, நிறை கவர்தல். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். முல்லை நிலத்தின் சிறுபொழுது மாலை. பொருள் இலக்கணம் டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் டேஸ் முருகன். கருப்பொருளுக்கேற்ற உரிப்பொருளை பொறுத்துக. குறிஞ்சி தேனெடுத்தல். முல்லை நிறைமேய்த்தல். மருதம் நெல்லரித்தல். நெய்தல் உப்பு விளைவித்தல் என்பதே சரியான விடை. முல்லை நில மக்களின் உணவுப் பொருள்கள் டேஸ் வரகு, சாமை. கடலும் கடல் சார்ந்த இடமும் டேஸ் நிலமாகும், நெய்தல் நிலமாகும்.
பாலை நிலத்துக்குரிய பறவைகள் டேஸ் புறா பருந்து. மருத நிலத்துக்குரிய தெய்வம் டேஸ் இந்திரன். முல்லை நிலத்தின் சிறுபொழுது டேஸ் மாலை. 6 பெரும் பொழுதுகளையும் கொண்ட திணைகள் மருதம் டேஸ் ஆகும் நெய்தல். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் சரியான விடை வரிசையை தேர்ந்தெடு. குறிஞ்சி சிறுகுடி, முல்லை பாடிச்சேரி, மருதம் பேரூர் மூதூர், நெய்தல் பட்டினம் பாக்கம், பாலை குறும்பு என்பதே சரியான விடை. பொருத்தமான விடையை கண்டறிக. குறிஞ்சி அருவிநீர் சுனைநீர், முல்லை காட்டாறு, மருதம் மனைக்கிணறு பொய்கை, நெய்தல் மணற்கிணறு உவர்களி, பாலை வற்றிய சுனை கிணறு. பொருந்தாத இணையை கண்டறிக. முல்லை வரகு சாமை என்பது சரி. மருதம் செந்நெல் வெண்ணெல் என்பது சரி. பாலை சூறையாடலால் வரும் பொருள் என்பது சரி. இவற்றுள் தவறானது நெய்தல் திணை. முல்லை நிலத்துக்குரிய பெரும்பொழுதினை தேர்ந்தெடு. கார்காலம். 5 திணைகளுக்கு உரியன டேஸ் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இவை 3ம் சரி என்பதே சரியான விடை. பொருத்தி காட்டுக. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் என்பதே சரியான விடை. மணலும் மணல் சார்ந்த இடமும் எத்தினைக்குரியது? பாலை. பொழுது எத்தனை வகைப்படும்? 2. பொருத்தி காட்டுக. கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் மார்கழி தை, பின்பனிக்காலம் மாசி பங்குனி என்பதே சரியான விடை. இளவேநீர் காலத்துக்குரிய மாதங்கள் டேஸ் சித்திரை வைகாசி. ஆனி ஆடி முதலான மாதங்கள் டேஸ் முதுவேநீர் காலம். பொருத்தி காட்டுக. காலை 6 மணி முதல் 10 மணி வரை. நண்பகல் காலை 10 மணி முதல் 2 மணி வரை. ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை என்பதே சரியான விடை. இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை உள்ள சிறுபொழுது டேஸ் யாமம். வைகறைக்குரிய கால நேரம் இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. பொருத்தி காட்டுக. குறிஞ்சி குளிர்காலம் முன்பனிக்காலம், முல்லை கார்காலம், மருதம் நெய்தல் 6 பெரும்பொழுதுகள், பாலை இளவேனில் முதுவேனில் பின்பனிக்காலம் என்பதே சரியான விடை. நண்பகல் எத்தினைக்குரிய சிறுபொழுது? பாலை. பொருத்தி காட்டுக. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு என்பதே சரியான விடை. திணைக்குரிய தெய்வத்தை பொருத்தி காட்டுக. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை என்பதே சரியான விடை. திணைகளுக்குரிய மக்களை பொருத்தி காட்டுக. வெற்பன் குறிஞ்சி, தோன்றல் முல்லை, ஊரன் மருதம், சேர்ப்பன் நெய்தல், எயினர் பாலை என்பதே சரியான விடை. பொருத்தி காட்டுக. புலி குறிஞ்சி, மான் முல்லை, எருமை மருதம், முதலை நெய்தல், வழியிழந்த யானை பாலை என்பதே சரியான விடை. பொருத்தி காட்டுக.
குறிஞ்சி, அகில் வேங்கை, முல்லை, கொன்றை காயா, மருதம் காஞ்சி, நெய்தல் புன்னை ஞாழல், பாலை இலுப்பை என்பதே சரியான விடை. பொருத்தி காட்டுக. குறிஞ்சி கிளி மயில், முல்லை காட்டுக்கோழி மயில், மருதம் நாரை நீர்க்கோழி அன்னம், நெய்தல் கடற்காகம், பாலை புறா பருந்து என்பதே சரியான விடை. விளரியால் எத்தினைக்குரியது? நெய்தல். பொருத்தி காட்டுக. குறிஞ்சி தொண்டகம், முல்லை ஏர்கோட்பறை, மருதம் மணமுலா, நெய்தல் மீன்கோட்பறை, பாலை துடி என்பதே சரியான விடை. செவ்வழிப்பன், பஞ்சுரப்பன் முதலியவற்றுக்குரிய திணைகள் முறையே டேஸ். நெய்தல், பாலை. முல்லை நில மக்களின் உணவுப் பொருள்கள் வரகு, சாமை. பொருத்தி காட்டுக. குறிஞ்சி காந்தாள், முல்லை தோன்றி, மருதம் தாமரை செங்கழு நீர், நெய்தல் தாளை, பாலை குரவம் பாதிரி என்பதே சரியான விடை.